Hey everyone, welcome back to our YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you people are doing really great. So இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் 10th and 11th also 12th ஸ்டூடெண்ட்க்கு. ஸோ என்னன்னா எப்படி நம்ம டைம் டேபிள் கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு ஸ்டடி ரொட்டீன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அது அந்த வீடியோ தான். அண்ட் ஆல்சோ ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கும் ஒரு டைம் டேபிள் இருக்கும், டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ ஒருத்தர் மார்னிங் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், ஒருத்தர் ஈவினிங் ஆக்டிவாக இருப்போம், ஒருத்தர் நைட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் உங்கள் ஆக்டிவ்னஸ் பொறுத்து தான் உங்கள் டைம் டேபிள் இருக்கணும். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஜஸ்ட் வந்து டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். டிப்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ஸ்டெப், ப்ராப்பர் ஸ்டெப். அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒரு பேப்பர் அண்ட் ஒரு பென்னோடு இருங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுக்கான டைம் டேபிள் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா செட் யுவர் கிளியர் கோல். ஸோ அது லாங் டேர்ம் கோல் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு உங்களோட லாங் டேர்ம் கோல் இந்த இயர்க்கான என்னது அப்படின்னு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட் மேபி லைக் நம்ம வந்து அவுட் ஆஃப் 500 வந்து 450 அபோவ் இல்லை 480 அபோவ் அப்படி அபோன்னு எழுதுறதுக்கு பதிலாக எக்ஸாக்ட் மார்க்கே நீங்கள் எழுதுவீங்க. உங்களுக்கு நான் 480 எடுப்பேன், இல்லை 485 இல்லை 479. உங்களுக்கு டார்கெட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக இல்லாமல் மோரோவர் அது ப்ரெடிக்ஷனாக வந்து நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து லாங் டேர்ம் கோல். அண்ட் ஷார்ட் கோல் வந்து நீங்கள் வந்து இந்த வீக்கில் எந்த லெசன் கம்ப்ளீட் பண்ண போகிற சப்ஜெக்ட் வைஸ், உங்கள் சப்ஜெக்ட் வைஸ் அது அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக உங்கள் கோல் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் என்னென்னா இந்த 2 கொஷின்ஸ் வந்து நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க. என்னென்னா எந்த டைமில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னு, வெதர் அது மார்னிங்காக அதே ஆன்சரும் இந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. மார்னிங்கா, ஈவினிங்கா, இல்லாட்டி வந்து நைட்டானு. ஸோ ஆக்டிவ் டைம் இந்த சென்ஸ் நீங்கள் எப்போ வந்து ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகாமல், அதுக்காக ஃபுல் டேவே லேசியாக ஃபீல் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் எல்லாருக்குமே வந்து லேசியாக ஆகும். இப்போ மார்னிங் நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் சில மார்னிங் நம்மளுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த டைமில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா நீங்கள் தெரியல அப்படின்னா நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். எந்த டைம் நம்ம ஒர்க் சீக்கிரம் முடிக்கிறோம், எழுதுகிற வேலையோ படிக்கிற வேலையோ சம்திங் எதோ ஒரு ஒர்க்கு சீக்கிரம் முடிக்கிறோம், அதுதான் நம்ம ஆக்டிவ் டைம். அப்புறம் உங்களை அட்டென்ஷன் ஸ்பேன் என்னன்னு செகண்ட் கொஸ்டின் நீங்களே கேட்டுக்கோங்க. அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னா எவ்வளோ டைம் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, எவ்வளோ டைம், அது ½ an hour இல்லை 1 hour, மோர் தென் 1 hour சான்ஸே இல்லை. ஸோ வந்து இல்லை 25 minutes அப்படின்னு நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அதையும் உங்களுக்கு தெரியல இப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின் ரேண்டமா எடுத்துக்கோங்க. ரேண்டமா ஒரு கொஸ்டினோ இல்லை புக் ரீட் பண்றதோ பண்ணிட்டு பக்கத்துல ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போ உங்களோட பிரெயினுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம மற்ற தாட்ஸ் வராத வரைக்கும் நீங்க படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாத ஃபீல் ஆகுதுன்னா உடனே அதை வந்து டைமரை ஸ்டாப் பண்ணிட்டு, அதுதான் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன். ஸோ அது ஒரு 25 minutes-ஆக இருக்கலாம், இல்லை 15 minutes தான் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த 15 minutes எழுதுங்க. பேஸ்ட் ஆன் உங்களோட ஒருத்தவங்களோட டைமிங் வச்சு தான் நம்ம டைம் டேபிள் ரெடி பண்ண முடியும். இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டீங்களா? தேர்ட் ஸ்டெப் என்னன்னா அனலைசிங் தான். ஸோ அனலைசிங் வந்து நம்ம உங்கள் டைம் எப்பப்போ நீங்கள் வந்து அவைலபிளாக இருப்பீங்க, எப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம், ஸ்கூல் கிளம்பிட்டு அண்ட் ஈவினிங் அரௌண்ட் 6க்கு வருவோம். மார்னிங் நம்ம 8:30 கிளம்பிட்டு ஈவினிங் 6க்கு வருவோம். ஸோ அந்த டைமில் நம்மளால் வந்து நம்ம ஸ்டடி டைம் டேபிளோ எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்ம அவைலபிள் டைம் கிடையாது. மார்னிங் ஒரு நீங்கள் மார்னிங் பர்சனாக இருந்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6 to 7 o'clock வரைக்கும், இல்லை 5 to 7 வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து அவைலபிலிட்டி கிடைக்குது. அது உங்களோட அவைலபிள் டைம். அந்த டைமில் நீங்கள் வந்து படிக்கலாம், இல்லை எழுதலாம், சம்திங் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணலாம். இதுவே நைட் பர்சனாக இருந்தால் நைட் வந்து ஆஃப்டர் 6 o'clock வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கு சில டைம் கிடைக்கும். அது உங்களோட அவைலபிள் டைம். ஸோ இந்த அவைலபிள் டைம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டைம் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் இதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டெப் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்போ நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்கன்றது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தேர்ட் ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா ப்ரையாரிட்டைஸ் தான். ஸோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட்ல எது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், ஈஸி, ஹார்ட் அண்ட் மீடியம் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் மேபி இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே மோஸ்ட்டாக 10th 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் நம்மளுக்கு சின்ன வயசுல இருக்கும்ல, எனக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், எனக்கு சயின்ஸ் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு
அப்படின்றத. ஸோ அதில் நீங்கள் எது ஃபீல் பண்ணுறீங்க கஷ்டமான சப்ஜெக்ட்டோ அதை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸி, ஹார்ட், மீடியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டைம் அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்மளால வந்து ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நார்மலா ஒரு வீக்குக்காக டைம் டேபிள் கிரியேட் பண்ணலாம், இல்ல ஒரு நாளைக்கு கூட இதெல்லாம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ பெட்டர் ஒரு வீக்கு கிரியேட் பண்றதை விட ஒரு 2 days இல்ல 3 daysக்கு நீங்க வந்து ரஃபா டைம் டேபிள் எழுதி வச்சுக்கிறது பெட்டர். இல்ல நான் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல டைம் டேபிள் ஃபாலோ பண்றது கஷ்டம். அதுக்கு 3 days 2 days இல்ல ஒரு டே 1 day கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணா கூட பெட்டர். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1 week டைம் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டைம் டேபிள் 1 week ரெடி பண்ணிருக்கீங்க அண்ட் அதை ஃபாலோ பண்றீங்க, 2 நாள் ஃபாலோ பண்றீங்க, 3ஆவது நாள் டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணனாலும் நோ ப்ராப்ளம், 4th day ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 3rd day நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா 4th and அப்படியே நம்ம 4th and 5th day கூட மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நடுவுல டிஸ்ட்ராக்ஷன் வர்றது, நாம பண்ணாம போறது, நம்மளால சில சர்கம்ஸ்டன்ஸ் இருக்கும், லைக் ஒரு ஃபங்க்ஷன் அந்த டைம்ல தான் நம்மளால பண்ண முடியாது நம்ம நினைச்ச ஒர்க்ஸ், ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாதர் பண்ண முடியாது, எக்ஸ்டர்னல். ஸோ அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை அடாப்ட் பண்ணதான் ட்ரை பண்ணோம். 3rd day நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா 4th day அதே மாதிரி ரெகுலர் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதுக்கு நடுவுல நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் டைம் அலோகேஷன், ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட், ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி அதுக்கான டைம் மேக்ஸிமம் 30 minutesக்கு மேல ஸ்டடி செக்ஷன் வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு மேல வச்சீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு நீங்க டைம் டேபிள் மாதிரி உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வச்சு நீங்களே ரெடி பண்ணிருக்கலாம். ஏன்னா டைம் டேபிள் இங்க பாக்ஸ் போட்டு டெக்கரேஷன் பண்ணி அப்படின்லாம் கூட தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த டைமுக்கு இந்த ஸ்லாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட், செகண்ட் ஸ்லாட், 3rd ஸ்லாட், மேக்ஸிமம் 3 இல்ல 4 ஸ்லாட் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல வந்து நமக்கு டைம் இருக்காது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஸோ 4 ஸ்லாட் வரைக்கும் எந்த டைமிங்ல என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும். இன்னொரு பெட்டர் திங் என்னன்னா அந்த டைமிங்ல இப்போ மேக்ஸ் படிக்கணும், மேக்ஸ்ல என்ன எக்ஸசைஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சா கூட பெஸ்ட். ஸோ இதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃப்ளோர் இப்போ வந்து நம்மளுக்கு 3 ஸ்லாட் வச்சிருக்கோம்னா 3 ஸ்லாட்டுக்கும் இன் பிட்வீன் பிரேக் இருக்கணும். ஒரு 15 minutes பிரேக் வச்சிருக்கலாம். அந்த 15 minutesல அதர் ஒர்க்ஸ் எல்லாம் நம்மளால பண்ணலாம். அதர் ஒர்க்ஸ் இந்த சென்ஸ் நம்ம வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு வாக்கிங் போறது, மியூசிக் கேட்கறது. பட் இது வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து வருமானா நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் ரியாலிட்டிக்கு அது ஒத்து வராது. நம்ம கால் பண்ணுவோம் யாருக்காது. ஸோ அந்த மாதிரி கால் பண்றத எடுத்தோடனே தவிர்க்காம ஒரு நாளா டே பை டே வந்து கம்மி பண்ணிட்டே வாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீ டைம்ல வந்து கால் பண்ணி பேச தவிர்த்துட்டு, ஆல்சோ லைக் மொபைல் பார்த்து நம்ம மொபைல் ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறது தவிர்த்து மத்ததெல்லாம் பண்ணா ஈஸியா இருக்கும். அது டே பை டே நீங்க வந்து குறைச்சிட்டு வரணும். எடுத்தோடனே குறைக்க முடியாது, ரைட்? சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளான் கிடைக்கும், ஒரு ரஃப் பிளான். இந்த ரஃப் பிளான ஒரு 1 monthக்கு கண்டினியூஸா மாத்தி மாத்தி நடுவில் விட்டாலும் பரவாயில்ல, நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பிளான் போட்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா செகண்ட் மந்த் அப்படியே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா ஆயிடும். நீங்க பிளானே போட தேவையில்லை, எழுதவே வேண்டாம், அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த மார்னிங் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நாமளே பண்ணணும்னு உங்களுக்கே வந்து தோணிடும். அது தோண வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி யாருக்காவது டைம் டேபிள் போட்டு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க டைம் டேபிள் முடிஞ்சா வந்து நீங்க அது கமெண்ட்லயும் வந்து சிம்பிளா டைப் பண்ணி இந்த டைம் ஸ்லாட் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 3 ஸ்லாட் எப்போ அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஐ வில் பி ஹாப்பி வாட்ச் அண்ட் தேங்க்யூ so much for watching this video completely.